முதல்ல எல்லாம் திருச்சபையில ஒரே ஒரு ட்ரம் இருக்கும், ஒரு டேம்பரின் இருக்கும். அதை வச்சுட்டு தான் சபையில ஆண்டவரை ட்ரம் அடிச்சு டேம்பரினை வச்சு பாடி உயர்த்தி மகிமைப்படுத்துவார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி வளர்ச்சி, பலவிதமான மியூசிக் சிஸ்டம் சபைக்குள்ள வந்து விட்டது. கிட்டார், கீபோர்டு, கிட்டார்லயே பல வெரைட்டி, எனக்கு பேர்லாம் தெரியாது. கீபோர்டுலயும் பல வெரைட்டி, ட்ரம்ஸ் விதவிதமா வந்துருச்சு. இன்னும் எத்தனையோ இன்ஸ்ட்ருமெண்ட் சபையில வந்து விட்டது. வெளிநாட்டிலிருந்து பல மியூசிக் சிஸ்டம் இறக்குமதி செய்யப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை பல இசைகளை வைத்து ஆராதிக்கிறார்கள். ஆனால் அவருடைய இருதயமோ தேவனை விட்டு தூரமா இருக்குது. அவர்களுடைய வாழ்க்கை முறை தேவனை பிரியப்படுத்தவில்லை. அவர்கள் வசனத்திற்கு கீழ்ப்படியவில்லை, வசனத்துக்கு நடுங்கவில்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வச்சுட்டு நீங்க எத்தனை மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஆண்டவரை ஆராதித்தாலும் ஆண்டவர் சொல்லுவார், இது எனக்கு பிரியமில்லை. உங்கள் பலிகள் எனக்கு இன்பமா இல்ல. சேபாவிலிருந்து வர தூபவர்க்கமும் தூர தேசத்தினுடைய சுகந்த பட்டையும் எனக்கு என்னத்துக்கு என்றுதான் இன்றைக்கும் ஆண்டவர் சபையை பார்த்து கேட்கிறார். அத புரியாமத்தான் சபை பல மியூசிக்கல் சிஸ்டத்தை வச்சு பல கொயர் டீமை வச்சு பாடுறாங்க, பாடிட்டே இருக்காங்க, கண்டினியூஸ் வர்ஷிப். ஆனா வசனம் இல்ல, வசனத்திற்கு செவி கொடுக்கல, வசனத்திற்கு கீழ்ப்படியல, தேவன் பிரியப்படுகிறது போல நடக்கவில்லை. ஆனால் மியூசிக் போட்டு இசை அமைத்து பாடிக்கொண்டே